அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். டே ஸ்ரீதர், இங்கே வாடா. தேன்மொழி, நீயும் இங்கே வாமா என்றார் மரகதம். மரகதத்தின் அருகில் ராமகிருஷ்ணன் நின்று கொண்டிருந்தார். ராமகிருஷ்ணன் ஓய்வு பெற்ற வங்கி ஊழியர். ஸ்ரீதரும் தேன்மொழியும் அறைக்குள்ளிருந்து வெளியே வந்தனர். ஸ்ரீதர், மலர்விழிக்கும் மாப்பிள்ளைக்கும் இந்த வருஷம் தல தீபாவளி வரதுக்கு இன்னும் 1 மாசம்தான் இருக்கு. அடுத்த வாரம் மலர்விழி வீட்டுக்கு போய் 2 பேரையும் முறையா தீபாவளிக்கு அழைச்சிட்டு வரலாம்னு இருக்கோம். நீங்க 2 பேரும் அலுவலகத்தில் ஒரு நாள் விடுமுறை எடுத்துக்கிட்டு எங்க கூட வாங்க என்றார் மரகதம். இல்லம்மா, எனக்கு வேலை இருக்கு. தேன்மொழியை வேணா கூட்டிட்டு போங்க என்றான் ஸ்ரீதர். உடனே தேன்மொழி, ஏங்க, நானே 2 நாளா அலுவலகத்தில் ஓவர் டைம் பார்த்துட்டு வர்றேன். நான் எப்படி போக முடியும்? அதுவும் அடுத்த வாரம் 3 நாள் மீட்டிங் இருக்கு. என்னால் முடியவே முடியாது. அத்தை, மாமா, நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க. நாங்களும் தீபாவளிக்கு அழைத்ததா சொல்லிடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், பூங்கொடி அண்ணி வீட்டுக்கும் போய் அண்ணியையும் அண்ணனையும் தீபாவளிக்கு வர சொல்லிருங்க. எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து தீபாவளியை கொண்டாடினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்றாள் தேன்மொழி. உடனே மரகதம், நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேம்மா, நீயே சொல்லிட்ட. நான் பாட்டுக்க 2 மகளையும் வீட்டுக்கு வர சொன்னதுக்கப்புறம் நீ தீபாவளிக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர்றேன்னு சொல்லிடுவையோன்னு நினச்சேன். அப்புறம் எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு என்னால் செய்ய முடியாது. தல தீபாவளி வேற, நிறைய பலகாரம் செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் நீ ஏன் எல்லாரும் சேர்ந்து தீபாவளியை கொண்டாடணும்னு நினைக்கிற? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? இதே குணத்தோட என் மகன் கூட 100 வருஷம் நீ நல்லா இருக்கணும் என்றார் மரகதம். அத்தை, இது நம்ம வீடு. மலர்வழிக்கு தல தீபாவளியை வச்சுக்கிட்டு நான் எப்படி எங்கள் வீட்டுக்கு போவேன்? அடுத்த தீபாவளிக்கு எங்கள் வீட்டுக்கு போய்க்கிறேன், அவ்வளவுதான். உங்களை மாதிரி மாமியார் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் என்றாள் தேன்மொழி. சரி சரி, 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் புகழ்ந்துகிட்டது போதும். வேலைக்கு நேரமாச்சு, கிளம்புங்க என்று சிரித்து கொண்டே சொன்னார் ராமகிருஷ்ணன். உடனே ஸ்ரீதரும் அப்பாவுடன் சேர்ந்து கொண்டு சிரித்தான். மாமியாரும் மருமகளும் ஒற்றுமையா இருக்கிறது பொறுக்காதே என்று சொல்லிக்கொண்டே சமையலறைக்குள் நுழைந்தார் மரகதம். அடுத்த வாரம் முன்பே பேசியது போல் மரகதமும் ராமகிருஷ்ணனும் மலர்விழி வீட்டுக்கு கிளம்பி தயாராக நின்று கொண்டிருந்தனர். அப்போது தேன்மொழியிடம், வீட்டை பத்திரமா பார்த்துக்கோங்க. கிச்சனில் எந்த பொருளை எடுத்தாலும் எடுத்த இடத்துலையே அந்த பொருளை வச்சுடு. சமையலறை தான் என் உலகமே, அது உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கிச்சனை எப்பவும் சுத்தமாக வச்சுக்கோ என்று மருமகளிடம் ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டிருந்தார் மரகதம். உடனே ராமகிருஷ்ணன், 1 வாரம்தான் போயிட்டு வரப்போகிறோம். அதுக்குள்ள இந்த வீட்டை யாராவது தூக்கிட்டா போயிடுவாங்க. அதெல்லாம் நம்ம மருமக வீட்டை நல்லா பார்த்துக்குவா. நீ கிளம்பு, நம்ம போகலாம் என்றார். மரகதமும் ராமகிருஷ்ணனும் மலர்விழி வீட்டுக்கு சென்றனர். அம்மா அப்பாவை பார்த்து 2 மாதங்களுக்கு மேலானதால் முகமலர்ச்சியுடன் இருவரையும் வரவேற்றாள். மலர்விழியிடமும் மாப்பிள்ளையிடமும் தல தீபாவளிக்கு 2-3 நாட்களுக்கு முன்னாடியே வந்துவிடுங்கள் என்று சொல்லி பழங்கள், அவர்களுக்கு பிடித்த உடைகள் வாங்கி கொள்ள பணம், மாப்பிள்ளைக்கு தங்கத்தில் ஒரு மோதிரம், அனைத்தையும் தட்டில் வைத்து கொடுத்தனர். மகிழ்ச்சியுடன் இருவரும் அதை பெற்றுக்கொண்டனர். சரிம்மா, நாங்கள் அப்படியே உங்கள் அக்கா பூங்கொடி வீட்டுக்கும் போயிட்டு உங்கள் அக்காவையும் தீபாவளிக்கு அழைச்சிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்புறோம் என்றார் மரகதம். அம்மா, என்ன வந்த உடனே காலில் சுடுதண்ணி ஊற்றுன மாதிரி கிளம்புறோம்னு சொல்கிறீங்க? நீங்கள் 2-3 நாள் இங்கே இருந்துட்டு தான் போகணும். கோயம்புத்தூரில் பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது. அதெல்லாம் நான் சுற்றி காமிச்சிட்டு தான் உங்களை ஊருக்கு அனுப்புவேன் என்றாள் மலர்விழி. இல்லைம்மா, பூங்கொடி அங்கே வந்து 2 நாள் இருக்க சொன்னா. அதனால் அங்கே போய் 2 நாள் இருக்கணும். இன்னொரு தடவை வரும்போது இங்கே தங்குறோம் என்றார் ராமகிருஷ்ணன். ஆனால் மலர்விழியோ அம்மா அப்பாவை விடுவதாக இல்லை. அக்கா வீட்டுக்கு இன்னொரு தடவை போய்க்கோங்க, இப்போ நீங்கள் இங்கே தான் இருக்கணும் என்று அடம் பிடித்தாள். உடனே மரகதம், சரி, இங்கே இருக்கிறோம் என்று சிரித்து கொண்டே சொன்னார். 4 நாட்களுக்கு பிறகு இருவரும் கிளம்பி பூங்கொடி வீட்டிற்கு சென்றனர். அங்கே பூங்கொடியையும் மாப்பிள்ளையையும் தீபாவளிக்கு வருமாறு அழைத்தனர். பழங்கள், பணம் 2ஐயும் தட்டில் வைத்து இருவருக்கும் கொடுத்தனர். பூங்கொடி வீட்டிலும் 2 நாட்கள் இருந்துவிட்டு
பிறகு மரகதமும் ராமகிருஷ்ணனும் மதுரை திரும்பினார்கள். வீட்டுக்குள் காலடி எடுத்து வைத்தவுடன் மரகதத்திற்கு நாம் வேறு யாராவது வீட்டிற்குள் வந்துவிட்டோமோ என்று தோன்றியது. ஆனால் ஸ்ரீதர் அங்கே உட்கார்ந்து இருப்பதை பார்த்தவுடன் தான் இது நம்ம வீடுதான் என்ற எண்ணம் வந்தது. ஆனாலும் வீட்டில் இப்படி ஒரு மாற்றம் இருப்பதை மரகதத்தால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அனைத்து ஜன்னல்களிலும் புது புது திரைச்சீலைகள். ஹாலில் பழைய சோஃபாவை மாற்றிவிட்டு குஷன் டைப்பில் ஒரு பெரிய சோஃபா. சுவற்றில் அங்கங்கே அலங்கார பொருட்கள் என்று வீடு பார்ப்பதற்கு வண்ணமயமாக காட்சி அளித்தது. வீடு பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் எப்படி நம்மிடம் கேட்காமல் இப்படி அனைத்து பொருட்களையும் வாங்கலாம் என்று மனக்குமுறலுடன் அத்தனை அலங்காரங்களையும் பார்த்து கொண்டிருந்தார் மரகதம். மரகதத்திற்கு ஒரு குணம் உண்டு. அனைவரிடமும் அன்பாக நடந்து கொள்வார். ஆனால் அந்த வீட்டில் ஏதாவது சின்ன மாற்றம் செய்ய வேண்டும் என்றாலும் அல்லது ஏதாவது ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்றாலும் மரகதத்தை கேட்டுதான் செய்ய வேண்டும். அதற்கு ராமகிருஷ்ணனும் பழகியிருந்தார். ஆனால் திடீரென்று தன்னை கேட்காமல் இவ்வளவு பெரிய மாற்றங்கள் நடந்ததை மரகதத்தால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் ராமகிருஷ்ணனோ, ஏண்டா ஸ்ரீதர், வீடே வண்ணமயமாயிருக்கே, ஒரு நிமிஷம் இது நம்ம வீடுதானான்னு நானே ஆச்சரியப்பட்டுட்டேன். எல்லாம் தேன்மொழியோட வேலைதான்ப்பா என்றான் ஸ்ரீதர். அருமை அருமை என்றார் ராமகிருஷ்ணன். சரி சரி, புகழ்ந்தது எல்லாம் போதும். ஏண்டா ஸ்ரீதர், நீ இன்னும் வேலைக்கு கிளம்பல என்றார் மரகதம். இதோ கிளம்ப போறேம்மா. அப்புறம் இதெல்லாம் யாரோட வேலைடா? தேன்மொழி எங்க? நீ மட்டும்தான் வீட்டில் இருக்க என்று கோபமாக கேட்டார் மரகதம். அதான் சொன்னேலம்மா, எல்லாம் தேன்மொழியோட வேலைதான். அவ இன்னைக்கு ஏதோ மீட்டிங் இருக்குன்னு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டா. சாயங்காலம் சீக்கிரம் வந்துருவாம்மா என்றான் ஸ்ரீதர். வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கிறேன் என்று முணுமுணுத்தார் மரகதம். ஏம்மா, பஸ்ல வந்தது ரொம்ப டயர்டா இருக்கா? கோவமா இருக்கீங்க என்று கேட்டான் ஸ்ரீதர். இந்த வீட்டை பார்த்ததுக்கு அப்புறம் யாருக்கா இருந்தாலும் கோவம் வரத்தான் செய்யும். என்கிட்ட கேட்காம எதுக்கு இவ்வளவு வேலை பார்த்தீங்க என்று கேட்டுவிட்டு வேகமாக சமையலறைக்குள் நுழைந்தார். சமையலறையில் மேலும் பல அதிர்ச்சிகள் காத்திருந்தது. இந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி மாடுலர் கிச்சன் மாடலில் கபோர்டுகள் அனைத்தும் போடப்பட்டிருந்தது. கிச்சனை பார்ப்பதற்கே அவ்வளவு அழகாக இருந்தது. ஒரு நொடி மரகதம் மனதிற்குள் அனைத்தையும் ரசித்தார். அடுத்த நொடியே, டே ஸ்ரீதர், இங்கே வாடா என்று கத்தினார். என்னம்மா, என்னாச்சு? இது என்னடா? ஹாலை தான் அப்படியே மாற்றி வச்சிருக்கீங்கன்னு பார்த்தா கிச்சனையும் மாற்றி வச்சிருக்கீங்க. அதுவாமா, உங்களுக்காக பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பண்ணுனா தேன்மொழி என்று சர்வசாதாரணமாக சொன்னான் ஸ்ரீதர். இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டேனா? ஊருக்கு கிளம்பும்போது என்ன சொல்லிட்டு போனேன்? கிச்சனில் எந்த பொருளை எடுத்தாலும் எடுத்த இடத்தில் வைத்து விடுங்கள் என்று சொல்லிட்டு தான் போனேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா நான் விட்டுட்டு போன கிச்சனே இங்கே இல்லை. இதில் எந்தெந்த பொருள் எங்கே இருக்குன்னு பார்த்து நான் என்னைக்கு சமைக்கிறது என்று கோபமாக கத்தினார். அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். இன்னைக்கு தேன்மொழியே எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு தான் போயிருக்கா. அவள் வந்த பிறகு நீங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க என்றான் ஸ்ரீதர். என்கிட்ட கேட்காம இத்தனையும் பண்ணது தப்புன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னமோ உன் மனைவியை புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்க. இன்னைக்கு தேன்மொழி வரட்டும், அப்புறம் இருக்கு என்று சொல்லிவிட்டு அறைக்குள் புகுந்தார் மரகதம். அன்று மாலை தேன்மொழி வீட்டுக்கு வந்ததும் நேராக மாமியாரிடம் சென்று, அத்தை, உங்களுக்காக நான் பார்த்து பார்த்து கிச்சனை தயார் செய்தேன், எப்படி இருக்கிறது என்று கேட்டாள். எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? சம்பாதிக்கிற திமிரில தான் பெரியவங்க கிட்ட கலந்து பேசாம இப்படி பண்ணியிருக்க என்று மூஞ்சியில் அடித்த மாதிரி பேசினார் மரகதம். மேற்கொண்டு எந்த கேள்வியும் கேட்காமல் அங்கிருந்து வெளியேறினாள் தேன்மொழி. அப்போது ராமகிருஷ்ணன், ஏமா மருமகளே, வீட்டையே அற்புதமாக மாற்றி இருக்கமா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வீடு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கு. அதை விட கிச்சனை பார்க்க பார்க்க நானே போய் சமைக்கலாம்னு தோணுதுமா. அந்த அளவுக்கு ஒவ்வொரு வேலைப்பாடும் அற்புதமாக இருக்குமா என்று புகழ்ந்தார். பதில் எதுவும் பேசாமல் தலைகுனிந்தபடியே நின்று கொண்டிருந்தாள் தேன்மொழி. என்னம்மா, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கே, நீ பதில் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. என்னாச்சுமா? உன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு என்று பதற்றத்துடன் கேட்டார் ராமகிருஷ்ணன்.
வேகமாக கண்ணீரை துடைத்து கொண்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா என்றாள் தேன்மொழி. நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்றதுல இருந்தே ஏதோ ஒன்று இருக்குன்னு தெரியுது, என்னன்னு சொல்லுமா என்றார். இல்லை மாமா, அது நீங்க இப்படி புகழ்ந்து பேசுறீங்க, ஆனா அத்தையோ எதுவுமே சுத்தமா பிடிக்கலன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டாங்க. நான் கல்யாணம் முடிச்சு 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இதுநாள் வரை என்கிட்ட அத்தை இப்படி பேசினதே இல்லை. அதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. வேற ஒன்றும் இல்லை என்றாள் தேன்மொழி. மரகதம் பேசுவதையெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாதம்மா. நீ இந்த வீட்டை மாத்தி வச்சிருக்க எல்லாமே அவளுக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அதை ஏத்துக்கிறதுக்கு மனசு தான் ஒத்துக்கல. இந்த வீட்டில் எல்லாமே அவகிட்ட கேட்டுதான் நடக்கணும்னு நினைப்பா. நீ திடீர்னு இப்படி ஒரு மாற்றத்தை பண்ணி வச்ச உடனே அவளால் அதை ஏத்துக்க முடியல. கொஞ்ச நாள் நீ அமைதியா இரு. அவளே கோபம் குறைஞ்சதுக்கு அப்புறம் பேசிடுவா. குழந்தை மனசுமா அவளுக்கு. இதை மனசுல வச்சுக்கிட்டு அவகிட்ட கோபமா பேசிடாதம்மா என்றார் ராமகிருஷ்ணன். மாமா, அப்படியெல்லாம் பேச மாட்டேன். இவ்வளவுதானா விஷயம்? நான் அத்தைக்கிட்ட பேசி புரிய வச்சுக்கிறேன். நான் என் மேலே வேற எதுவும் கோவமோன்னு நினச்சி பயந்துட்டேன். அதனால தான் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. இனிமேல் எல்லா விஷயத்தையும் அத்தைக்கிட்ட கேட்டுட்டே செஞ்சிட்றேன். அவ்வளவுதானே, இதில் என்ன இருக்கு என்றாள் தேன்மொழி. நீ எங்கள் வீட்டு மகாலட்சுமிமா என்றார் ராமகிருஷ்ணன். சரி மாமா, எனக்கு வேலை இருக்கு என்று சொல்லிவிட்டு நகர்ந்தாள் தேன்மொழி. 1 வாரமாக மாமியாரும் மருமகளும் சரியாக பேசிக்கொள்ளவில்லை. இன்னும் 4 நாட்களில் தீபாவளி. 2 மகள்களும் தீபாவளிக்கு முந்தைய நாள்தான் வருவோம் என்று சொல்லிவிட்டார்கள். மாமியாரும் மருமகளும் சேர்ந்து தீபாவளி பலகாரங்கள் அனைத்தையும் செய்து வைத்தனர். அப்போது தேன்மொழி மாமியாரிடம் பேசி சமாதானம் செய்ய முயற்சி செய்தாள். மரகதமும் சிரித்துக்கொண்டே, நீ செய்த மாற்றங்கள் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நான் தான் தேவையில்லாமல் உன் மேல் கோவப்பட்டு விட்டேன். என்னை மன்னித்து விடு என்றார். அப்படியே இருவரும் எப்போதும் போல் பேசிக்கொள்ள ஆரம்பித்தனர். பூங்கொடி, மலர்விழி, மலர்விழியின் கணவர் குணா மூவரும் தீபாவளிக்கு முந்தைய நாள் சேர்ந்தனர். பூங்கொடியின் கணவர் வரவில்லை. வீட்டில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்களை கவனித்த பூங்கொடி கொதித்து போனாள். ஆனால் மலர்விழியோ, அண்ணி, உங்க செலக்ஷன் எல்லாம் சூப்பர், வீடு புதுசு மாதிரி ஆயிடுச்சு என்று பாராட்டினாள். ஆனால் பூங்கொடி, அழகா இருக்கிறதெல்லாம் சரி, அம்மா அப்பா கிட்ட எதுவுமே கலந்து பேசாம நீயா எல்லாத்தையும் செஞ்சிருக்க. இந்த வீட்டில் இருக்க பெரியவங்களை உனக்கு மதிக்க தெரியாதா என்று வந்ததும் வராததுமாக தேன்மொழியை வசைப்பாடினாள். உடனே மரகதம், வந்ததும் வராததுமா உன் பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டியா? வா, நாளைக்கு தல தீபாவளிக்கு சமைக்கிறதுக்கு நிறைய வேலை இருக்கு என்று சொல்லி சமையல் அறைக்குள் அழைத்து சென்றார். ஏன் உன் மருமகளை எந்த வேலையும் சொல்ல மாட்டியா? ஊர்ல இருந்து இப்பதான் வர்றேன், என்ன சமைக்க கூட்டிட்டு போற என்று தேன்மொழியின் காதில் விழுமாறு சொல்லிக்கொண்டே சமையல் அறைக்குள் புகுந்தாள் பூங்கொடி. தேன்மொழியும் பின்னாடியே சென்று, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அண்ணி, நான் அத்தைக்கு உதவி பண்றேன் என்று சொன்னாள். நீ உதவி பண்ணதெல்லாம் போதும், இனி நான் பார்த்துக்கிறேன். இது எங்க வீடு, எனக்கு எல்லாம் தெரியும் என்று படபடவென்று பொரிந்து தள்ளினாள் பூங்கொடி. கண்களாலேயே மரகதம், நீ உள்ளே போ என்று சைகை காட்டினார். தேன்மொழியும் அங்கிருந்து நகர்ந்தாள். மறுநாள் தீபாவளியை அனைவரும் குடும்பமாக சேர்ந்து இனிப்பு, அசைவ உணவுகள், பட்டாசுகள் என்று சிறப்பாக கொண்டாடி முடித்தனர். தீபாவளி முடிந்ததும் மறுநாளே மலர்வழியின் கணவர் வேலை இருக்கிறது என்று ஊருக்கு கிளம்பிவிட்டார். மலர்வழியை அடுத்த வாரம் அழைத்து செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார். பூங்கொடியும் 10 நாட்கள் அம்மா வீட்டில் இருந்துவிட்டு செல்லலாம் என்ற எண்ணத்துடனேயே வந்திருந்தாள். மாமியாரும் மருமகளும் நடந்து கொள்வதை பார்த்து பூங்கொடிக்கு எரிச்சலாக வந்தது. போதாக்குறைக்கு தம்பி, அப்பா என்று அனைவரும் தேன்மொழியை தலையில் தூக்கி வைத்து ஆடுகிறார்கள். இதற்கு ஒரு முடிவு கட்டி ஆக வேண்டும். இல்லையென்றால் பிறந்த வீட்டில் நாம் நிம்மதியாக இருக்க முடியாது என்று நினைத்தாள் பூங்கொடி. அதனால் விடுமுறை முடிந்து தேன்மொழி அலுவலகத்திற்கு சென்ற பிறகு, அம்மா, உன் மருமக உன் சமையலே நல்லா இல்லைன்னு குறை சொல்றா. வயசானவங்க எதுவும் சொல்லக்கூடாதுன்னு அமைதியா இருக்கேன். இல்லைனா இந்த வீட்டில் நடக்கிறதே வேற, அப்படி இப்படின்னு என்கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்கா. நீ என்னமோ உன் மருமகளை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுற என்றாள் பூங்கொடி. என்னை பத்தி உங்ககிட்ட அப்படியா பேசுனா? அவளை நான் கவனிச்சுக்கிறேன் என்றார் மரகதம். அம்மாவிடம் நன்றாக பத்த வைத்து விட்டோம் என்ற மகிழ்ச்சியில்
அடுத்த காயை நகர்த்த ஆரம்பித்தாள் பூங்கொடி. தம்பி ஸ்ரீதரிடம் சென்று, ஏண்டா தம்பி, காலகாலத்துல ஒரு பிள்ளையை பெத்துக்கணும்னு உனக்கு எண்ணம் இல்லையா என்றாள். அதெல்லாம் ஆசை நிறைய இருக்குக்கா, எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம் வரணும்ல என்றான் ஸ்ரீதர். ஏண்டா நீ இப்படி சொல்ற, ஆனா தேன்மொழிக்கிட்ட கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியது தானேன்னு கேட்டேன். அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? அண்ணி, இன்னும் ஒரு 2-3 வருஷம் போகட்டும், அப்பதான் எனக்கு வேலையில் ப்ரொமோஷன் கிடச்சிருக்கும், குழந்தை பெற்றுக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். இப்போ குழந்தை பெற்றுக்கிட்டா என்னோட கெரியரே வீணாக போயிடும், அதனால தான் நான் நாளை தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா என்று தம்பியிடம் இல்லாதது பொல்லாததையும் சொன்னாள் பூங்கொடி. அப்படியான்னு கேட்டுட்டு ஸ்ரீதர் அங்கிருந்து நகன்றான். ஆனால் அவனது மனதிற்குள் நேற்று தேன்மொழியும் மலர்விழியும் தோட்டத்தில் நின்று பேசிக்கொண்டிருந்தது கண்முன்னே வந்து போனது. அண்ணி, 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, நீங்க ஏன் ட்ரீட்மெண்ட் போகக்கூடாது என்று கேட்டாள் மலர்விழி. அதற்கு தேன்மொழியோ, எனக்கும் குழந்தைனா ரொம்ப பிடிக்கும் மலர், ஆனால் நமக்கு கடவுள் எப்போ எழுதி வச்சிருக்கானோ தெரியலையே. சரி, அதை விடு, உனக்கும் கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆயிடுச்சு, நீ எப்போ குட் நியூஸ் சொல்ல போற என்றாள் தேன்மொழி. உடனே வெட்கத்துடன் தலைகுனிந்த மலர், அண்ணி, எனக்கு முன்னாடி உங்களுக்கு தான் கல்யாணம் ஆச்சு, நீங்கள் உண்டாகி இருக்கேன்னு சொன்ன அடுத்த மாதமே நானும் உங்களுக்கு குட் நியூஸ் சொல்ல ரெடியாக இருக்கேன் என்று சிரித்து கொண்டே சொன்னாள் மலர்விழி. மலர் பேசியதை கேட்டவுடன் தேன்மொழியின் கண்கள் தானாக கலங்கியது. எதேச்சியாக தோட்டத்தின் பக்கம் சென்ற ஸ்ரீதரின் காதில் அவர்கள் பேசியது விழுந்தது. தன் தங்கையும் மனைவியும் பேசியதை கேட்டு மனம் நெகிழ்ந்து போனான். ஆனால் இன்று அவனுடைய அக்கா பேசியதை நினைக்கும் போது அவனுக்கு பூங்கொடியின் மீது வெறுப்பு வந்தது. ஒரு நொடி இது நம்ம கூட பிறந்த அக்காதானா என்ற எண்ணம் வந்தது. அதற்கு பிறகும் பூங்கொடி அமைதியாக இருக்கவில்லை. மறுநாள் அலுவலகம் முடிந்து அப்போதுதான் வீட்டிற்குள் நுழைந்தாள் தேன்மொழி. மிகவும் சோர்வாக காணப்பட்டாள். ஏம்மா தேன்மொழி, உன் உடம்புக்கு என்னாச்சு, ஏன் இவ்வளவு சோர்வா இருக்க என்று மருமகளின் முகத்தை பார்த்தே கண்டுபிடித்தார் மரகதம். ஒன்றும் இல்லத்த, வேலை கொஞ்சம் அதிகம், நான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், எல்லாம் சரியாயிடும், நைட்டு டின்னர் நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அறைக்குள் சென்றாள். வீட்டுக்கு 2 மகளும் வந்திருக்கோம், எங்கள் அம்மா ஒரு நாள் கூட எங்களை இப்படி கவனிச்சுக்கல, ஆனால் மருமகளை உள்ளங்கையில் வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குது என்று மனதுக்குள் பொறுமிக் கொண்டாள் பூங்கொடி. சிறிது நேரம் கழித்து வெளியே வந்தாள் தேன்மொழி. தேன்மொழி எப்போது வெளியே வருவாள் என்று காத்து கொண்டிருந்த பூங்கொடி, தேனு இங்கே வா, இன்னைக்கு நைட்டு புசு புசுன்னு பூரி சுட்டு நீ எப்பவும் வைப்பியே அந்த பன்னீர் கிரேவி வைக்கிறியா என்று கேட்டாள். ஸ்ரீதரின் கண்கள் சிவந்தது. அதற்குள் மரகதம், நீ என்னடி பேசுற, அவளே வேலையிலிருந்து இப்பத்தான் ரொம்ப சோர்வா வந்திருக்கா, அவகிட்ட இவ்வளவு வேலையை சொல்ற, உனக்கு பூரி வேணும்னா நீ சுட்டு எங்க எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியதுதானே, இன்னைக்கு நைட்டுக்கு தோசை மாவு இருக்கு, சாம்பாரும் இருக்கு, வேணும்னா சட்னியும் வச்சு தரேன், அதை சாப்பிட்டு பேசாம இரு, நாளைக்கு எல்லாருக்கும் லீவு தானே, அப்ப ஏதாவது செஞ்சுக்கலாம் என்றார் மரகதம். உன் மருமகளை வேலை சொன்ன உடனே தாவிக்கிட்டு வந்துடுவியே, நான் எங்கள் வீட்டில் இருந்து இங்கே ரெஸ்ட் எடுக்க தான் வந்தேன், அங்கேயே எப்போ பாரு வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன், இங்கேயும் என்கிட்ட வேலை சொல்லாத என்று சொல்லிவிட்டு முகத்தை தூக்கி கொண்டு அறைக்குள் சென்றாள் பூங்கொடி. மறுநாள் காலையில் விடிந்ததும் விடியாததுமாக, தேனு நாளைக்கு நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம், அதனால் இன்னைக்கு அப்பாவை மட்டன் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன், அப்படியே சிக்கனும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன், நீ மட்டன் பிரியாணி செஞ்சு சிக்கன் ஃப்ரை பண்ணி கொடுக்குறியா என்று கேட்டாள் பூங்கொடி. அதுக்கு என்ன நீ செஞ்சிட்டா போச்சு என்று சாதாரணமாக சொன்னாள் தேன்மொழி. இதை கேட்டுக்கொண்டிருந்த ஸ்ரீதர், ஏங்கா உங்கள் வீட்டில் உனக்கு எதுவுமே செஞ்சு தர மாட்டாங்களா, இங்கே வந்து அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்க, அவளே வாரம் முழுக்க வேலைக்கு போயிட்டு வீக்கெண்ட் 2 நாள் தான் ரெஸ்ட் எடுக்கிறா, அம்மாவே அவளை வேலை சொல்றதில்ல, நீ என்ன ஓவரா ஆர்டர் போடுற என்றான் ஸ்ரீதர். ஆமாடா, நான் பேசுறதெல்லாம் உனக்கு ஆர்டர் போடுற மாதிரி தான் தெரியும், இந்த வீட்டில் உன் பொண்டாட்டியை எதுவும் சொல்ல முடியாது, அம்மா அப்பா தம்பின்னு எல்லாரும் என்னையே திட்டுங்க, உங்கள் சாப்பாடு வேணா ஒன்றும் வேணாம், நான் இன்னைக்கே கிளம்புறேன் என்று அழுத்து கொண்டாள் பூங்கொடி. அவன் பேசுறதுல என்னடி தப்பு இருக்கு, நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், எல்லாத்துக்கிட்டேயும் ஏதாவது ஒரு குறையை சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே ஒரு சண்டையை உருவாக்க பார்க்குற,
நானும் பொறுமையா இருந்து இருந்து பார்த்தேன். இன்னொரு தடவை நீ இந்த வீட்டுக்கு வரும்போது இப்படி பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசுறேன். உங்க வீட்டில் இருக்க வழக்கத்தை உங்க வீட்டோட வச்சுக்கோ. இங்கே வந்து அதிகாரம் பண்ண நினைக்காதே என்றார் மரகதம். அப்படி என்னம்மா பண்ணிட்டேன்? என்னமோ ஓவரா பேசுற என்று கத்தினாள் பூங்கொடி. என்னடி, நீ செஞ்சதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? என்கிட்ட வந்து என் சமையல் நல்லா இல்லைன்னு தேனு சொன்னதா தானே சொன்னேன். அது எவ்வளவு பெரிய பொய்ன்னு இந்த வீட்டுக்கே தெரியும். இந்த மோதிரத்தை பாத்தியா? என் சமையல் நல்லா இருக்குன்னு சொல்லி என் மருமக கொஞ்சம் கொஞ்சமாக சீட்டு போட்டு எனக்கு வாங்கி கொடுத்த மோதிரம். உங்கள் வீட்லேயும் உன்னோட மாமியார் இப்படித்தான் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் நீ ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருந்த. அதான் அவங்க இப்போ 15 நாள் மக வீட்டில் 15 நாள் அங்கன்னு மாறி மாறி இருக்காங்க. நாம் நடந்து கொள்வதை பொறுத்து தான் மற்றவங்களும் நம்மக்கிட்ட நடந்துக்குவாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அப்புறம் ஸ்ரீதர்கிட்ட போய் என்னமோ பேசினியாமே, அதையும் கேள்விப்பட்டேன். இனிமேல் இப்படி கலகம் பண்ணுற நோக்கத்தோட இந்த வீட்டுக்குள்ளே நீ வராத. எனக்கும் என் மருமகளுக்கும் 1000 கோபம் இருக்கும், சண்டை இருக்கும். அதை காரணமாக வச்சு எங்களை பிரிச்சிடலாம்னு நினைக்காத. இந்த வீட்டில் பண்ண சில மாற்றங்கள் என்னை கேட்காம பண்ணது எனக்கு பிடிக்கல தான். அதை உன்கிட்ட மலர்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டேன். ஆனால் அதையே காரணமாக வச்சு என் மருமகளை வெறுத்துருவேன்னு கனவுல கூட நினைக்காத. மலர்வழிக்கு இருக்க பொறுப்பு கூட உனக்கு இல்லையே. நாத்தனார் மாதிரி நடந்துக்கோ என்று புரிந்து தள்ளினார் மரகதம். என் மருமக நம்ம எல்லாரும் விசேஷம் நல்ல நாள் பெரிய நாளில் குடும்பமாக சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறா. அவ மனசை புரிஞ்சு நடந்துக்கோ என்றார் மரகதம். கண் கலங்கியபடியே தேன்மொழியை நிமிர்ந்து பார்த்தாள் பூங்கொடி. என்னை மன்னிச்சிடு தேனு. நான் வாழப்போன இடத்துல கிடைக்காததெல்லாம் உனக்கு கிடைக்குதுன்னு உன் மேலே பொறாமப்பட்டுட்டேன். நான் என் மாமியார்கிட்ட நல்ல விதமாக நடந்திருந்தா அவங்களும் என்னை நல்லா பார்த்துருப்பாங்க. அதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. எல்லாரும் என்னை தாங்கிக்கிட்டே இருக்கணும்னு நினச்சிட்டேன். மேலும் நான் பிறந்த வீட்டில் என்னைய விட உனக்கு அதிக மரியாதை கிடைக்குதேன்னு தப்பாக நினச்சிட்டேன். என்னை மன்னிச்சிரு என்றாள் பூங்கொடி. அண்ணி, உங்கள் மேலே எனக்கு கோவமே இல்லை. எல்லாரும் தப்பு பண்ணுறது இயல்புதான். அதை எடுத்து சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே போதும் என்றாள் தேன்மொழி. 3 மாதத்தில் தேன்மொழி கர்ப்பமானாள். அந்த வீடே மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்தது. அன்று அந்த வீட்டில் எல்லாருடைய முகத்திலும் இருந்த புன்னகை ஒன்று மட்டும் சொல்லியது. விட்டு கொடுத்து வாழும் உறவுகள் தோற்பதே இல்லை. தேன்மொழி அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தாள். ஆனால் இறுதியில் அந்த குடும்பத்தின் இதயமாக மாறிவிட்டாள். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.